Hi friends, welcome back AGR Institute. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Python shortened assignment operators. First, what is shortened assignment operator? It can be shortly used. இங்க ஷார்ட்டா தான் நம்ம every operators யூஸ் பண்ணுவோம். இங்க எல்லா ஆப்ரேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா arithmetic operators தான் இங்க யூஸ் பண்ணுவோம். arithmetic operators பாத்தீங்கன்னா itself added, itself subtraction, இந்த மாதிரி arithmetic calculation purposeக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ what are the shortened assignment operator? பாத்தீங்கன்னா plus equal for itself addition, minus equal for itself subtraction, star equal for itself multiply, double star equal for itself exponential, slash equal for itself division, double star equal for itself floor division, modulus equal for itself modulus. பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆப்ரேட்டர்ஸ்மே நம்ம ஷார்ட்டா இங்க யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, நான் ரெண்டு வேல்யூ ஏ பிளஸ் பி, ஏவும் பி ஆட் பண்ணி ஏலே நான் இப்போ ஸ்டோர் பண்ணும். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது ப்ரீவியஸ் வேல்யூ ஏ வந்து வேற வேல்யூ இருக்கும். இப்போ கரண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி யூஸ் பண்றதுக்கு இன்ஸ்டடா ஏ பிளஸ் ஈக்குவல் டு பின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்க அகைன் ஏ வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இதே மாதிரி எவ்ரி ஆப்ரேட்டர்ஸும் மைனஸ் ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல், டபுள் ஸ்டார் ஈக்குவல் இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது மோஸ்டா என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம்? லூப்பிங்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லூப்பிங்ல நான் சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் இன்புட் நான் வாங்கணும். அண்ட் தென் மோர் தென் இன்புட்டை நான் என்ன பண்ணேன் ஆட் பண்ணணும், இட்ஸெல்ஃபா ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் ஐடியல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் மோட் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. எனி ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. இதில் ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் அசைன்மெண்ட் ass.py இப்படி கொடுத்துக்கிறேன். எனி நேம் நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். .py எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ இங்கே என்ன பார்க்க போறோம்னா எனி நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அதை டோட்டல் பண்ணணும். ஓகேங்களா? சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் இன்புட்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். எவ்வளோ நம்பர் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் கொடுக்க போறீங்க அதான் என் 5 10 20 அப்படின்றத நம்ம கொடுக்க. என்டர் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் என் வேல்யூ. அண்ட் தென் இப்போ print 1 by 1. நான் லூப் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். என்டர் 1 by 1. ஏன்னா லூப்ல தான் நம்ம 1 by 1 நம்ம யூசர் கிட்ட இருந்து வேல்யூவை கெட் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் மெத்தட். இப்போ 0, n. இப்போ 0, n அது எப்படி கன்சிடர் பண்ணா 0 லெஸ் தென் n கன்சிடர் பண்ணும். ஆக்சுவலி அது இப்படி தான் கண்டிஷன் உங்களுக்கு செக் பண்ணும். லெஸ் தென் n. இப்போ 5 கொடுத்தீங்கன்னா 0 லெஸ் தென் 5, 10 கொடுத்தீங்கன்னா 0 லெஸ் தென் 10. இப்படி தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணும். இப்போ இங்கே என்ன பண்ண போறேன்னா மார்க்குன்னு சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ண போறேன். இப்போ இன்டீஜரா நம்ம இன்புட் கெட் பண்றதுனால இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் 1 by 1 நம்ம கெட் பண்ணுவோம். இப்போ நான் எனக்கு ஆட் பண்ணணும். எவ்ரி மார்க்கும் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? அதனால டோட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளதான் நம்ம ஆட் பண்ண போறோம். டோட் பிளஸ் ஈக்குவல் மார்க். இப்போ ஈச் டைம் லூப்குள்ள நம்ம மார்க் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட் பண்ணி அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் மார்க் இப்படிதான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ லூப்பை விட்டு நம்ம லெஃப்ட் சைடில் வந்துடலாம். டெர்மினேட் பண்ணிட்டு லாஸ்ட்ல பிரிண்ட்ல டோட்டல் மார்க்ஸ் கமா டிவோட் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். இப்போ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நான் 5 கொடுக்குறேன். இப்போ 5 மார்க்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு டோட்டல் வந்துச்சுங்களா? அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ n வேல்யூ இப்போ உங்களுக்கு n வேல்யூ இப்போ 5 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களா. இப்போ இங்க உங்களுக்கு எப்படி இங்க உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்னா 0 less than 5 இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ 0 less than 5னா கண்டிஷன் செக் பண்ணும். இது கண்டிஷன் ட்ரூ.
0 less than 5 தான் 5 விட 0 கம்மி. இப்போ கண்டிஷன் ட்ரூனால லூப்ல என்ட்ரி ஆகும். ஃபர்ஸ்ட் மார்க் கேட்கும் யூசர் கிட்ட. இப்போ மார்க் வந்து நம்ம வந்துட்டு இப்போ 19 கொடுக்குறோம்னா அது மார்க்ன்ற வேரியபிள்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோட்டல் இனிஷியல் வேல்யூ 0 கொடுத்துருக்கோமா. இப்போ டிஓடியில் 0 + 90 இப்படின்னு உங்களுக்கு ஆட் பண்ணி டிஓடியிலே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இப்போ டோட்டல் வேல்யூ வந்து ப்ரீவியஸாக 0 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 90. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபார் லூப்பிங் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ 1 less than 5. ஓகே, இப்போ செகண்ட் மார்க் நம்ம கொடுப்போம். இப்போ ஆல்ரெடி 90 கொடுத்தோம், இப்போ 80 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களா. இப்போ டோட்டல் வேல்யூ ஆல்ரெடி 90 + 80 மார்க். இப்போ இதை ஆட் பண்ணி 170. இந்த மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூவோட கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஷார்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ளஸ் கரண்ட் வேல்யூவை ஆட் பண்ணுறதோ இல்லை சப்ராக்ஷன் பண்ணுறதோ உங்களுக்கு ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ரா ப்ராசஸ், ஏடிஎம் கேல்குலேஷனுக்கு இது யூஸ் பண்ணுவோம். வித்ட்ராக்கு மைனஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம், டெபாசிட்க்கு ப்ளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம், பேலன்ஸ் அப்டேட் ஆகணும் அப்படின்ற பர்பஸ்க்கு. ஓகேங்களா. இதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த மார்க் கொடுக்குறோம்னா இப்போ தேர்ட் மார்க் கொடுத்தா தேர்ட் மார்க்கும் ஆட் பண்ணும். அண்ட் தென் ஃபோர்த் மார்க் கொடுக்கணும்னா 3 less than 5னா இது ஃபோர்த் மார்க் என்ட்ரி பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் கண்டிஷன் ட்ரூ தான். 4 less than 5 கொடுத்தாலும் கண்டிஷன் ட்ரூ தான். ஃபிஃப்த் மார்க் உங்களுக்கு ஆட் பண்ணி அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிட்டு 5 less than 5 கொடுக்கும் போது உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஈக்குவலாகவும் இல்லை, ஈக்குவலாக நம்ம கொடுத்துருக்கோம், லெஸ் தெனாக இல்லை, அதனால உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகுதுன்னா லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகிடும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக டோட்டலில் என்ன வேல்யூ அப்டேட் ஆச்சோ அது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்படி தான் உங்களுக்கு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.